2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு திமுகவிடம் 5 தொகுதிகளை கேட்டுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடனான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை சுமார் 1 மணி நேரம் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை கூட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன், முகமது அபுபக்கர், ஷாஜகான், அப்துல் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் 5 தொகுதிகளை கேட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த முறை 3 தொகுதிகளை வழங்கிய நிலையில் இந்த முறை 2 தொகுதிகளை வழங்க திமுக முன் வந்துள்ளதாக கூறினார். ஒரு தொகுதியை விட்டுக் கொடுக்க சொல்லி திமுக கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். எத்தனை தொகுதி அளித்தாலும் திமுக உடனே பயணிப்போம் என குறிப்பிட்டார். இந்திய முஸ்லீம் லீகிற்கு கலைஞர் காலத்தில் 5 தொகுதிகளை கொடுத்தார். அதே மாதிரி 5 தொகுதிகளை நீங்களும் தர வேண்டும் என்ற குறிப்பை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் 5 பேர் உள்ள குழுவை நாங்கள் அமைத்து போனோம். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது காதர் மொய்தீன் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தண்ணி